நண்பர்களுக்கு வணக்கம். கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன், அதே மாதிரி ரீல்ஸ் காம்படிஷன் வந்துட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த காம்படிஷனில் வெற்றி பெறுபவர்களுக்கு அட்டகாசமான பரிசுகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த காம்படிஷனில் எப்படி பங்கு கொள்வது, இதற்கான பரிசு தொகை என்ன, இதற்கான விண்ணப்பங்கள் எப்படி இருக்கும், அதே மாதிரி இதற்கான பரிசு தொகைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் முழுக்க பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் செய்தி குரூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். தமிழக அரசு கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் குறும்பட போட்டியும் சுருள் பட போட்டியும் நடத்துகிறாங்க. இதற்கான அறிவிப்பு 31/10/2023 அன்று கொடுத்துருந்தாங்க. இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு எந்த தலைப்புகளில் குறும்படமும் சுருள் படமும் எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, சமூக நீதி, கல்வியல் புரட்சி, சுகாதாரத்துறையில் புரட்சி, தொழில்துறையில் மேம்பாடு, மாநில அரசின் உரிமை, பெண்கள் முன்னேற்றம், கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி, இந்த தலைப்புகளில் எல்லாம் ஷார்ட் ஃபிலிமையும் அதே மாதிரி ரீல்ஸையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஷார்ட் ஃபிலிம் அதிகபட்சமாக 10 நிமிஷங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவங்க கொடுத்துருக்கிற அந்த விண்ணப்பங்களுடன் சேர்த்து 15/1/2024க்குள்ள ஷார்ட் ஃபிலிம் கலைஞர் 100@gmail.com அப்படிங்கிற ஒரு இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சுடணும். சுருள் பட போட்டி, அதாவது ரீல்ஸ் போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களும் பார்த்தீங்கன்னா புதிய ரீல்ஸ் படங்களை 30 வினாடியிலிருந்து 1 நிமிடம் இருக்கும் வகையில் உருவாக்கி அந்த சுருள் படத்தையும் பார்த்தீங்கன்னா 15/1/2024க்குள்ள ரீல்ஸ் கலைஞர் 100@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு அனுப்பி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கூட அதற்கான விண்ணப்பத்தையும் பார்த்தீங்கன்னா சரியாக இணைச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த போட்டிக்கான முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகள் பார்த்தீங்கன்னா dipr.tngovernment.in அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த போட்டிக்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த போட்டியில் பங்கு கொள்றதுக்கு இந்திய குடிமகன் யார் வேணாலும் இதில் விண்ணப்பம் செய்யலாம். ஒரு விண்ணப்பத்துக்கு ஒரு படம் மட்டும்தான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் யார் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களால தான் உருவாக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த படம் தமிழ் மொழியில் உருவாக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குறும்படம் MP4 ஃபார்மேட்டில் ஃபுல் ஹெச்டி அந்த அடிப்படையில் உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் அந்த குறும்படம் 2 GBக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தயாரிப்பாளர், எழுத்தாளர், இயக்குனருடைய பெயர் அதில் இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவருடைய குழு வெற்றியாளரை தேர்வு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குறும்படத்துக்கான முதல் பரிசு 2 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது பரிசு 1.5 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது பரிசு 1 லட்சம் அப்படின்னு அறிவிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பதாரருடைய பெயரில் மட்டும்தான் வெற்றி பெறுவதற்கான காசோலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறமா ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 வினாடியிலிருந்து 1 நிமிடம் வரைக்கும் இருக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. ரீல்ஸ் உடைய அளவு 500 MBக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரீல்ஸுக்கான பரிசு தொகை பார்த்தீங்கன்னா 10 நபர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கூட பாராட்டு சான்றிதழும் தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் மற்றும் இந்த ரீல்ஸ் காம்படிஷனுக்கான இறுதி தேதி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 15/1/2024 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்குள்ள உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் மற்றும் ரீல்ஸை குறிப்பிட்ட அந்த முகவரிக்கு அனுப்பிடுங்க. இந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா டிஎன் செய்தி குறிப்பு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.